பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. ஸோ இன்னைக்கு ஒரு ஐ திங்க் ஒரு விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ல வந்து நம்ம நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதாவது ஆண்டவர் வந்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அதாவது ஒரு பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பில இருந்து பாயிண்ட் சி ஆண்டவர் வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு சீக்வன்ஷியலா நம்ம நடத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ நாங்க எல்லாம் முதல்ல இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணல. பட் ஆஸ் அண்ட் வென் நம்ம ஆண்டருடைய அந்த வழிநடத்துல ஒபே பண்றப்ப ரிட்ரோஸ்பெக்ட்ல திரும்பி பாக்குறப்ப ரொம்ப தெளிவா தெரியுது, ஆண்டவர் வந்து ஒரு குரூப்பை வந்து பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறார். அவருடைய அந்த பாரத்தை அவர் கடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய ஊழியத்தை கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறார். சோ இன்னைக்கு நம்ம வந்து ஒருவேளை நான் வந்து ரெண்டு விதமான குரூப்ஸும் ஒருவேளை இந்த மெசேஜை கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். ஒண்ணு, எந்த மினிஸ்ட்ரியில இன்வால்வ் இதுவரைக்கும் நான் எக்ஸ்போஸே ஆகலன்னு அப்படின்ற குரூப்பும் நீங்க இருப்பீங்க. இன்னொரு குரூப் வந்து ஏற்கனவே சில மினிஸ்ட்ரிஸ்ல வந்து நீங்க எக்ஸ்போஸ் ஆகிருக்கிற குரூப்பும் இருப்பீங்க. ஸோ யாரா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு ஊழியத்தை பெறுகிறன்றது வந்து ஒரு சம்திங் ஸ்பெஷல்ன்றத நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது நான் என்னுடைய விருப்பத்துல சில காரியங்களை செய்யலாம், தவறு கிடையாது. ஊழியத்தின் துவக்கத்துல அப்படிதான் ஆண்டவர் நடத்துகிறார், அந்த விருப்பத்தை கொடுக்கிறார். நீ எனக்கு நீ ஏதாச்சும் பண்ணணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், யூ ஹேவ் டு டு சம்திங் ஃபார் காட் அப்படின்னு சொல்லுவேன். சோ ஏதாச்சும் ஒண்ணு நீ செய்யணும். அந்த ஏதாச்சும் ஒண்ணுன்றது வந்து அது இனிஷியல் திங். அதாவது ஒண்ணுமே செய்யாம இருக்கிற ஒரு நபர்கிட்ட ஆண்டவர் கேட்கறது, எனக்காக நீ செய்ப்பா, உன் வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பட் நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்க ஆண்டவர் நம்மை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அவர் நம்மை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். தட்ஸ் சம்திங் வெரி ட்ரெமெண்டஸ் ஒரு பிளெஸிங் அப்படின்னு சொல்லி நம்மளால கூற முடியும். அதாவது இன்னைக்கு நிறைய பேர் வந்து அவங்கள பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? ஸோ அவங்களே முயற்சிகளெல்லாம் எடுப்பாங்க. ஸோ அதை பத்தி நம்ம கமெண்ட் பண்ண விரும்பல. ஆனா திஸ் இஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல். என்ன அப்படின்னா, ஆண்டவரே பரலோகத்துல டிசைட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். உங்களை நம்பி ஒரு ஊழியத்தை கொடுக்கிற ஒரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜுக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. மேபி எத்தனை பேர் இந்த மெசேஜை பார்ப்பீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. We are going to pray towards the end. நம்ம என்ன ஜெபிக்க போறோம் அப்படின்னா, ஆண்டவரே உம்மிடத்துல இருந்து எனக்கு ஒரு ஊழியம் வேணும் ராஜா, நீர் என்னை நம்பி நீங்க என்னை கொடுக்கலாம், யூ கேன் கவுண்ட் ஆன் மீ லார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்து இன்னையில இருந்து நம்மளுடைய ஊழியத்துல ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை ஏற்கனவே நீங்க ஊழியம் செய்துட்டு இருந்தீங்கன்னா, உங்க ஊழியத்துல யூ வில் ஃபைண்ட் அ நியூ டைமென்ஷன் இன் மினிஸ்ட்ரி அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது, இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஸோ ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருப்போம். ஆண்டவர் இந்த திட்டத்தை கொடுத்திருக்கிறார். இது ஏதோ ஒரு 500 பேரை எப்படியாச்சும் எழுப்பி தள்ளி விடலாம் அப்படின்னு, ஊழியத்துல தள்ளி விடலாம் அப்படின்னு கிடையாது. ஆண்டவர் பாரப்படுகிறார். and he wanted some people, எங்களை போல சில பேரை அவர் வந்து எதிர்பார்த்தார். நீ என்னுடைய பாரத்தை நீ கடத்துவியா? will you be a channel for me to bless my children? என்னுடைய ஜனங்களை, என்னுடைய பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நீ ஒரு சேனலா இருப்பியான்னு மாத்திரம் தான் எங்கள்கிட்ட எல்லாம் ஆண்டவர் கேட்டார், வேற எதுவுமே கிடையாது. so let's start right. what is meant by ministry? ஊழியம் என்று சொன்னால் என்ன? 3 entities இருக்குது, 3 காரியங்கள் உண்டு ஊழியத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, நீடி பீப்புள், தேவையுள்ள ஜனங்கள். ஒரு சைட்ல வந்து தேவையுள்ள ஜனங்கள். இன்னைக்கு நானும் ஆப்கானிஸ்தான் சில்ட்ரனை குறிச்சு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் அதுதான், ஆப்கானிஸ்தான் சில்ட்ரன். ஸோ எங்க எல்லா இடத்துலயும் தேவை இருக்கும். நல்லா புரிந்துக்கிடுங்க, எல்லா தேவைகளையும் நம்ம சந்திக்க முடியாது. ஆனா அந்த தேவையுள்ள இடங்கள்ல நிறைய இருக்கும். ஆனா சில இடங்கள்ல ஆண்டவர் ஏதாச்சும் செய்யணும்னு நினைப்பார். ஸோ இன்னைக்கு வந்து வேர்ல்டு விஷன் இருக்குது. வேர்ல்டு விஷன் கூட நம்ம சொல்ல முடியாது. பட் ஆண்டவரை அறியாத நிறைய சமூக சேவை பண்றவங்க இருக்கிறாங்க, சோஷியல் சர்வீஸ் பண்றவங்க, வித்தவுட் காட், வித்தவுட் ரெஃபரன்ஸ் டு காட் அவங்க பண்றவங்க இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அது வந்து அவங்க செல்ஃப்ல எடுத்து பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பார்த்து பரிதாபப்பட்டு பண்ணுவாங்க. நம்ம பரிதாபப்பட்டு ஊழியத்துக்கு வர்றது கிடையாது. இந்த நீடி பீப்புளை குறித்ததான பாரம் முதலாவது எங்க இருந்து வருது அப்படின்னா, அந்த செகண்ட் என்டிட்டி நீங்க பார்க்கணும் அப்படின்னா, அது தேவனிடத்திலிருந்து வருது. டிவைன் இன்டர்வென்ஷன், தேவனுடைய இடைப்படுதல். சோ முதலாவது நம்ம பார்க்கிறோம் என்ன அப்படின்னா, தேவையுள்ள ஜனம்,
தேவையுள்ள ஜனம் ஒரு இடத்துல இருக்குது. அடுத்து அங்க நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் அதை ரீச் அவுட் பண்ணணும்னு ஒரு பிளான் பண்றார். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல தான் யார் இருக்கிறா அப்படின்னா நம்ம இருக்கிறோம். அவைலபிள் அவைலபிள் ஃபார் காட். ஆண்டவருக்குன்னு சொல்லி இருக்கிற ஒரு கூட்டத்தை அவர் எதிர்பார்க்கிறார். சோ அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற இதை ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ளோ டயக்ராம்ல நான் போட்டிருக்கிறேன் பாருங்க. டிவைன் இன்டர்வென்ஷன் இங்க இருந்து நம்ம பார்க்கிறோம். தேவன் அந்த தேவையுள்ள ஜனங்கள் மேல அவர் பரிதாபம் கொள்ளுகிறார், மனதுருகிறார். என் ஜனம் எப்படியாச்சும் நான் என்னுடைய சுவிசேஷத்தை நான் கொண்டு செல்லணும், அவர்களை நான் போஷிக்கணும், அவர்களை நான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ஏக்கங்கள் அந்த ஒரு தேவை நிறைந்த ஜனத்திற்கு மேலாக போகிறது. ஏசாயா 59:16 யாருமே இல்லைன்னா கூட சில நேரங்கள் ஆண்டவர் என்ன செய்யறாரா, அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈவன் வித்வுட் அவர் பார்ட்டிசிபேஷன் காட் கேன் டூ. நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய கோஆபரேஷன் இல்லாம கூட ஆண்டவர் டைரக்டா பண்ண முடியும். அதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்துல நிறைய பேரு அவங்களாவே ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களாவே ஆண்டவர்கிட்ட வந்திருப்பாங்க. ஆண்டவர் சில நேரங்கள் அப்படியும் செய்வார். ஆனா ஆண்டவர் இந்த டிவைன் பிளான்ல இந்த தேவை நிறைந்த இந்த ஜனத்தை அவருடைய அன்பின் சுவிசேஷத்தினால இழுக்கிறதற்கு, அவருடைய நற்செய்தியை கூறுவதற்கு, இல்லை என்று சொன்னால் சில நேரம் ஆண்டவர் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அனுப்புவார். சோ கிறிஸ்தவர்கள் மத்தியில அவங்க தரிகட்டு போயிட்டு இருப்பாங்க, வழிமாறி போயிட்டு இருப்பாங்க, வேத சத்தியங்களை புரியாது கள்ள உபதேசங்களை கேட்டு தவறா போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மத்தியில நீ என்னுடைய வசனத்தை நீ போதிக்கணும்னு சொல்லியும் அந்த தேவை நிறைந்த பீப்புள் யாரா கூட இருக்கலாம், கிறிஸ்தவங்களா கூட இருக்கலாம், ஆண்டவர் அறியாதவங்களா இருக்கலாம், ஏழைகளா இருக்கலாம், பணக்காரங்களா இருக்கலாம், யாரா கூட இருக்கலாம். பட் the source of the ministry is divine. இந்த ஊழியம் அப்படின்றது ஆண்டவர்கிட்ட இருந்து அது பிறப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம மறந்து போகக்கூடாது. தேவனுடைய இடைப்படுதல், ஆண்டவர் தான் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். சோ நம்ம பிளான் பண்ணி ஊழியம் செய்ய முடியாது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனா அப்ப நம்ம எல்லாம் ஊழியத்துக்கு போறோன்னே அதெல்லாம் என்ன ஊழியம், ஆண்டவருடைய ஊழியமா இல்ல நாங்களா செய்யற ஊழியமா அப்படின்னு சொல்லி நீங்க குழப்ப வேண்டாம். இந்த செய்தி முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு எல்லாமே தெளிவாயிரும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சோ ஆண்டவருடைய அந்த மனிதனுடைய தேவையினுடைய அந்த இடைப்படுதல் தான் ஊழியம். சோ இதற்கு ஆண்டவர் நம்மளை பார்ட்னர்ஷிப்ல வைக்கிறார். அர்ப்பணமுள்ள நபர்களை அவர் தேடுகிறார். அதான் ஏசாயா 6:8 நம்ம என்ன வாசிக்கிறோம்? யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னோட வேலையா எனக்கு போகிறதுக்கு ஆட்கள் யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். Who is there to go for me? ஆண்டவருக்குன்னு யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம மீட்டிங்ஸ் எல்லாம் இதை தான் சேலஞ்ச் பண்றோம் இல்லையா? ஆண்டவருக்குன்னு யாராச்சும் இருக்கிறாங்களா, ஆண்டவருக்குன்னு சொல்லி யாராச்சும் இருக்கிறாங்களா? இன்னைக்கு ஊழியங்களே எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னா சுய விருப்பத்தை நிறைவேற்றதா இருக்குது இல்லையா? நிறைய பேர் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், புண்ணியம் பண்ற மாதிரி நிறைய பேர் ஊழியம் பண்றாங்க. வயசான காலத்துல பிரதர் நான் எதுவுமே ஆண்டருக்காக பண்ணல, எதாச்சும் பண்ணிட்டு போகணும். ஏதாச்சும் ஒண்ணு பண்றதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கவில்லை. யூ ஹாவ் டு ப்ரே. ஈவன் எனி ஏஜ், எந்த வயதா இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் உமக்கு அவைலபிளா இருக்கிறேன். உங்க வயது எந்த ஏஜா இருக்கட்டும், பட் அந்த அவைலபிலிட்டி இஸ் வெரி வெரி குரூஷியல். availability equals time. So நம்மளுடைய டைம் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? So Christianity can be defined in 2 sentences: love God, love people. இல்லையா? நீ தேவனை நீ நேசிக்கணும் முழு இருதயத்தோடு, நீ என்ன செய்யணும், முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. பிரதான கற்பனை ஆண்டு சொல்றார். இதுக்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்ன அப்படின்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டார். வெரி சிம்பிளா முடிச்சிட்டார் ஆண்டவர் கிறிஸ்டியானிட்டியோட டெஃபினிஷன். இப்ப நம்ம கையில தான் இருக்குது. என்ன அப்படின்னா, லவ்விங் காட் ஒண்ணு. அதுக்கு ஆண்டவருக்கு டைம் இருக்குதா? ஆண்டவருக்கு நம்ம டைம் கொடுக்க முடியுதா? அடுத்து லவ்விங் பீப்புள், அதுக்கு டைம் இருக்குதா? தட்ஸ் மினிஸ்ட்ரி. அண்ட் when you connect this thing, அதாவது ஆண்டவருடைய அந்த திட்டத்தின்படி, ஆண்டவருடைய வழிநடத்துதலின்படி தேவையுள்ள ஜனங்களுக்கு என்னை நீங்க கொண்டு போங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லி
நீங்க ஜெபிக்க முடியுமா? இந்த 500 யூத்தோட டேக் லைன் என்ன தெரியுமா? எனி டைம், எனிவேர், எனிதிங் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். எந்த நேரமானாலும், எந்த இடமா இருந்தாலும், எந்த பணியா இருந்தாலும், ஆண்டவரே, இட்ஸ் a very higher calling. ரொம்ப அதிகமான ஒரு உயர்ந்த ஒரு அர்ப்பணம் இது இல்லையா? ஊழியத்தின் ஆரம்பத்துல நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிருக்கேன், ஆண்டவரே யாருமே ஒரு இடத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நீ அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ண நாட்கள் உண்டு. And that's a very very important commitment. ஆண்டவரே, எந்த நேரமானாலும் நான் உமக்காக நான் அவைலபிள் ஆண்டவரே. எங்கனாலும் போறதுக்கு நான் ரெடி ஆண்டவரே. எந்த பணியை செய்யறதுக்கு நான் ஆயத்தம் ஆண்டவரே. இட்ஸ் அப்சல்யூட் சரண்டர். இது முழுமையான அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அர்ப்பணத்தை காண்பிக்கிறது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்ப நீங்க கமிங் பேக் டு இந்த ஃப்ளோ டயக்ராம்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கமிட்மெண்ட்டை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். And if you don't have this commitment, ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. I'm sorry to say that. இந்த அர்ப்பணம் இல்லாம, ஆண்டவரே எனக்கு கொஞ்ச நேரம் இருக்குது ஆண்டவரே, இந்த கொஞ்ச நேரத்திலேயாச்சும் நீங்க என்னை பயன்படுத்துங்க. அட்லீஸ்ட் அந்த ஒரு லிமிட்டட் கமிட்மெண்ட். கம்ப்ளீட் கமிட்மெண்ட் will be far more better. முழுமையான அர்ப்பணம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் விடுதலையா உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். ஆனா சில நேரம் உங்களோட வேலை இருக்கலாம், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம், நிறைய வேலை பழு இருக்கலாம். அப்படின்றப்ப ஆண்டவரே எனக்கு என்னால என்ற மட்டும் நான் தர்றது நான் ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே, என்னையும் நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உமக்காக நான் செய்யணும்னு சொல்லி நினைக்கிறேன். உமக்காக உங்களோட சமூகத்துல உட்காரணும்னு சொல்லி நினைக்கிறேன். என்னை முழுவதுமா என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அர்ப்பணத்தோடு கூட மெசேஜை ஃபர்தரா நம்ம எல்லாம் ப்ரொசீட் பண்ணவே முடியாது. நான் எப்படி ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவரை இன்னைக்கு வருகிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஒரு ஊழியத்தை நீங்க கொடுக்கணும்னு சொல்லி ஜெபத்தோட நம்ம காத்திருப்போம். ஆண்டவரை இன்னைக்கு எனக்கு ஒரு ஊழியம் வேணும் ஆண்டவரை அப்படின்னா என்ன அர்த்தம் நல்லா புரிஞ்சுடுங்க. See, God will use you. That's very 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 special. ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஜனங்கள் உங்களை தேடி வருவாங்க. கிருபை வரங்கள் தானாகவே உங்கள் வாழ்க்கையில அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இந்த அர்ப்பணத்தையோடு கூட நம்ம இன்னும் தொடர்ந்து இந்த செய்திக்குள்ள போவோமா? கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, ஆண்டவரே உமக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். என் நேரங்கள், என் பணங்கள், என்னுடைய தாளந்துகள், திறமைகள் எல்லாம் உமக்குதான் ஆண்டவரே. முழுவதுமான ஒரு அர்ப்பணம். இதுக்கு முன்னாடி நீங்க ஏற்கனவே கமிட் பண்ணிருக்கலாம். I want you to recommit once again. ஆண்டவரே என்னை எடுத்து நீர் பயன்படுத்தணும். ஆண்டவர் எடுத்து என்னை பயன்படுத்தணும். ஒரு இயக்கம் எடுத்து பயன்படுத்தலாம். ஒரு சபையினுடைய தலைவர் நம்மளை எடுத்து பயன்படுத்தலாம். ஒரு இயக்கத்தினுடைய தலைவர்கள் நம்மளை எடுத்து பயன்படுத்தலாம். அதெல்லாம் வேற லெவல். When God uses you, that's different. ஆண்டவர் உங்களையும் என்னையும் தம்முடைய வலது கரத்தில் எடுக்கும் பொழுது அது வித்தியாசமாக இருக்கும். இதனுடைய அபிஷேகம் தனியாக இருக்கும். ஆண்டவரே என்னுடைய கரத்துல எடு ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. நான் அர்ப்பணத்துல குறைவுள்ளவன் தான், ஆனாலும் கிருபையாய் என்னை எடுத்து பயன்படுத்தும். உமக்காக நான் முழுவதுமாய் எஞ்சியுள்ள நாட்கள், என் வாழ்நாள் எவ்வளவுன்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் எவ்வளவு நாள் நான் வாழ போறேன்னு சொல்லி எனக்கு தெரியாது. எஞ்சியுள்ள நாட்கள் எல்லாம் நீர் என்னை எடுத்து பயன்படுத்தும். உமக்காக வாழ அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களையும் என்னை எடுத்து பயன்படுத்த போகிறார். சும்மா இல்லை, இது அவருடைய யுத்தம். இது அவருடைய யுத்தம். கடைசி கால எழுப்புதலுக்காக நீங்க முன்குறிக்கப்பட்டவர்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். சோ இப்ப நம்ம அர்ப்பணத்தோடு கூட முன்னேறும் பொழுது ஒரு 5 ஆலோசனை நான் சொல்ல போறேன். ஆண்டவர் அவருடைய கரம் எப்படி உங்க வாழ்க்கையில வெளிப்படும் அப்படின்னு சொல்லி, உங்க ஊழியத்துல எப்படி ஆண்டவருடைய கரம் வெளிப்படும் சொல்லி ஒரு 5 ஆலோசனைகள் சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறேன். முதலாவது என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவரோடு இணைந்து நம்ம நடக்கிறப்ப அவருடைய பாரத்தை நம்மளுக்கு அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். பாரங்கள், இன்னர் ஸ்டரிங்ஸ், உள்ளான உந்துதல்கள் ரொம்ப முக்கியம். உள்ளான உந்துதல்கள், இன்னர் ஸ்டரிங்ஸ். அப்போஸ்தலர் 17:16 நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலன் பவுல் அங்க இருக்கிறாப்ல, அந்த இடம் விக்கிரகங்கள்லாம் நிறைஞ்சிருக்குது, ஒரே விக்கிரகமா இருக்குது. அதை பார்த்த உடனே
stirred in the spirit. ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைந்து, அந்த ஆவியின் வைராக்கியம் தான் அங்கே ஒரு சபை ஸ்தாபிப்பதற்கு ஒரு காரணமாக மாறுகிறது. அவன் ஸ்பிரிட்ல வந்து ஸ்டர் ஆகிறான். அண்ணே அப்படின்னா என்னண்ணே அப்படின்னா, உனக்கு உள்ளத்துல ஒரு விதமான ஒரு படபரப்பு ஏற்படும், ஒரு ஸ்டரிங் ஏற்படும், ஒரு பாரமா இருக்கும். ஆப்கானிஸ்தான அந்த சில்ட்ரனை பார்த்த உடனே பாரமா இருக்குதா? பரிதாபம் வேற, ஆண்டவருடைய பாரம் வேற. பரிதாபம்ன்றது கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். ஒருத்தவங்க பார்த்து ஒரு பிச்சைக்காரனை பார்த்து நீங்க பரிதாபப்படுறது வந்து கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். பட் பாரம்ன்றது அதை அழுத்தி கொண்டே இருக்கும், கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் அப்படியே போயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வேலையில வந்துரும் இல்லையா? அப்புறம் again it will come back. அப்பதான் நீங்க வந்து அதை புரிந்துக்கணும். ஆண்டுடைய பாரம், ஆண்டருடைய இந்த உந்துதல், ஸ்டரிங் வந்து அந்த நியாயாதிபதிகள் 13:25 நம்ம பார்க்க முடியும் இல்லையா? கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை வந்து ஏவ துவங்கினார், ஏவிக்கிட்டே இருப்பார். அப்படியே ஸ்டரிங்ன்றது ஆங்கிலத்துல அருமையான ஒரு வார்த்தை இல்லையா? அது இப்ப நம்ம காஃபி போடுறப்ப காஃபி தூள் சீனி எல்லாம் போட்டு அப்படியே கலக்குவோம் பாத்தீங்களா? அது அப்படியே ஸ்டரிங். சும்மா இருக்க விட மாட்டார். தட்ஸ் அ பாயிண்ட். சும்மா இருக்க விடவே மாட்டார். இங்கதான் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓவர் த பிரசன்ட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். அதாவது இப்ப இருக்கிற ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ்ல ஒரு வெறுப்பு தள்ளும். என்னன்னு எனக்கு எதுவுமே பிடிக்கல, இந்த ஊழியம் எனக்கு பிடிக்கல. ஊழியமே செஞ்சுட்டு இருக்கோங்க, சில சமயம் ஒரு டிசாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் இன்னொரு இடத்துக்கு அவங்கள கொண்டுட்டு போகணும்னு நினைப்பார், இன்னொரு பாரத்தை கொடுக்கணும்னு நினைப்பார். இட்ஸ் a sign. இதெல்லாம் ஒரு சைன். இரண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா சில நேரத்துல ஆண்டவர் சிலர் மூலமாக காரியங்களை செய்வார். திடீர்னு ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு சஜஷன் கொடுப்பாங்க. இப்ப அப்போஸ்தலன் பவுல் வந்து அருமையா ஜெபிக்கிறார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். அப்ப 6வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ் பைபிள் எப்படி இருக்கும்? 9:6, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்திற்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். யூ வில் பி டோல்ட். அங்கே சொல்றதுக்கு ஆட்கள் நான் வச்சிருக்கிறேன்ப்பா அப்படின்றார். பீயிங் டோல்ட். ஆண்டவர்கிட்ட இருந்து எப்படி ஊழியம் வரும்? முதலாவது பாரம், ஒரு சைன், ஸ்டரிங் அப் இல்லையா? ஆவியில அந்த பாரத்தை ஆவியில ஆண்டவர் கிரியை செய்கிறார். இரண்டாவது, யூ வில் பி டோல்ட். உங்களுக்கு சொல்லப்படும். ஏதாவது தேவனுடைய மனுஷன் எங்கேயோ இருந்து வந்து உங்களுக்கு சொல்லுவார், ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுவார். என்ன செய்யணும்னு ஆலோசனையாக சொல்லப்படும் அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேரு ஒன்லி இந்த சூப்பர் நேச்சுரல் கைடன்ஸ்ல மாத்திரம் இருப்பாங்க. அப்படியே இந்த சாமியார் மாதிரி உட்காந்துட்டே இருப்பாங்க. என்ன பிரதர், என்ன நீங்க என்ன ப்ரொசீட் பண்ணல அப்படின்னா, அழைப்புக்காக காத்திருக்கேன் பிரதர் அப்படின்பாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் வந்து காத்திருந்து ஜோம் பண்ற சொல்ற உண்மைதான். ஆனா we have to proceed in the burden. ஆண்டவர் நம்மளுக்கு தருகிற அந்த பாரத்துல நம்ம ப்ரொசீட் பண்ணணும். நம்மளுக்கு சில இது சொல்லப்படும். அதுல ஆவிக்குரிய காதுகள் நம்மளுக்கு தேவை. இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஜெபிக்க போறோம். பிரகாசமான மனக்கண்கள், அந்த ஆவிகள்லாம் இந்த செய்தியை கேட்கிற நம்ம இடத்துல இருந்து அது அகன்று போகணும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்ற ஒரு ஷார்ப்னஸ் நம்மளுக்கு வேணும். மூன்றாவதாக நீங்க பாத்தீங்கன்னா, கன்விக்ஷன்ஸ். ஆண்டவர் வந்து உறுதிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஒரு குழப்பம் ஏன் உறுதி தேவை இருக்குன்னா, குழப்பம் இருக்கும். அப்ப நான் முதல் பாயிண்ட்ல சொன்னேன் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்னு சொன்னேன். இந்த 3வது பாயிண்ட்ல சொல்றேன், யூ மைட் ஃபேஸ் க்ளோஸ்ட் டோர்ஸ். அதாவது நீங்க ஏதோ பண்ணிட்டு இருப்பீங்க, அங்க வந்து ஒரு முட்டுக்கட்டை விழுகும். நீங்க நினைச்சதை இங்க பண்ண முடியாது. வாசல்கள் இங்க அடைக்கப்படும். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் ரொம்ப கிளாசிக்கான ஒரு எக்ஸாம்பிள். அவர்கள் பிரியா கலாத்தியா நாடு, 6வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். பிரியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன பொழுது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மிசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவர் அவர்களை போக விட்டாதிருந்தார். ஆண்டவரை விடமாட்டிக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் எப்படியாச்சும் மிசியாவுக்கு போலாம்னு நினைக்கிறாப்ல, ஏசியாவுக்கு போகணும்னு நினைக்கிறாப்ல. அங்கே போகணும், இங்கே போகணும், எல்லாம் தேவை நிறைந்த இடம் தானே, எல்லா தேவையிலும் நான் சந்திக்கணும்னு பவுலோட வைராக்கியம். இட்ஸ் நாட் ஆர்டினரி பேஷன் Paul had for gospel, சுவிசேஷத்திற்காக. அப்போஸ்தலன் பவுல் சாதாரண ஆள் கிடையாது. அவரை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது. அவர் பாட்டுக்கு போறார். பரிசுத்த ஆவியானவரை கண்ட்ரோல் பண்ண வேண்டி இருக்குது. ஸ்டாப் பண்றார். ஸ்டாப் பண்ணிட்டு the closed doors. God leads us by closed doors. ஆண்டவர்
திறந்த வாசல்கள் மாத்திரம் அல்ல, மூடின வாசல்கள் மூலமாகவும் நம்மளை வழி நடத்துவார். பாத்தீங்க அப்படின்னா 9வது வசனத்துல ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அப்போ ஒரு நிச்சயம் அங்கே வருது இல்லையா? மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து அப்படியே நிக்கிறத பாக்குறாரு பவுல் தரிசனத்துல. அப்ப எங்களுக்கு உதவி செய்யும் சொன்ன உடனே 10வது வசனம் முக்கியமான வசனம். அந்த தரிசனத்தை அவன் கண்ட பொழுது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு. So there is a confusion. After confusion came conviction. கன்ஃபியூஷன்ஸ் வர்றது இட்ஸ் குவைட் நார்மல் இன் மினிஸ்ட்ரி. நீங்க நிறைய ஊழியங்கள் செய்துட்டு இருக்கிறப்ப அண்ணே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குனே அப்படின்னு சொல்றது சம்டைம்ஸ் இட்ஸ் ஓகே பட் த பாயிண்ட் இஸ் யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் ப்ரே அண்ட் சீக் காட்ஸ் கைடன்ஸ். அப்ப ஆண்டவர்கிட்ட நீ காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த கன்விக்ஷனை கொடுக்கிறார். மாசிடோனியா அப்போஸ்தலனாகிய பவுலே, நீ ஏசியாக்கு போக கூடாது, ஏசியாக்கு நான் பீட்டர் அனுப்ப போறேன். You have to go to Macedonia, கிரேக்க பிரதேசங்கள் நீ போகணும் அப்படின்றார். காட்ஸ் கைடன்ஸ், ஊழியங்கள் ஆண்டவரிடத்துல இருந்து வர. அது தேவை வந்து கிரேக்க அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கிரேக்க அந்த இனத்துக்கு போகணும்ன்றது ஆவியானவருடைய திட்டம் சார். அப்போஸ்தலனாகிய பவுலா தான் இஷ்டத்துக்கு போக முடியாது. You need to go under the direction of the Spirit. ஆவியானவருடைய டைரக்ஷன். இந்த 500 யூத்ல ஹோலி ஸ்பிரிட் எவ்வளவு நம்ம எம்பசிஸ் பண்றோம் தெரியுமா இல்லையா? கர்த்தருடைய சித்தமான ஒரு நாட்கள்ல நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி அபிஷேகம் பெறாதவங்களுக்காக நம்ம ஒரு மீட்டிங் நடத்தணும்னு சொல்லி ஏற்கனவே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஆவியானவரோடு எப்படி நடக்கணும், அவருடைய கிருபா வரங்களை எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணணும், அவருடைய சத்தத்தை எப்படி கேட்கணும், வசனத்திலிருந்து அவருடைய வழிநடத்தல் எப்படி பெற்றுக்கொள்ளணும், உறுதிப்படுத்திக் கொள்ளணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக இன்றும் வரப்போற நாட்கள் இந்த செய்தியை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். 4வது சஜஷன் என்ன அப்படின்னா, இந்த ஊழியத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்னா, தேவையுள்ள ஜனங்கள் மத்தியில ஆண்டவரே என்னை நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறோம் இல்லையா? மார்க் 12வது அதிகாரத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட் இருக்குது. அங்கே ஒரு வேத பாரகன் வந்து ரொம்ப ஆண்டவர்கிட்ட நல்ல அவர் ரிப்ளை பண்றாப்ல. அப்ப அந்த மார்க் 12:34 இங்கிலீஷ் பாருங்களேன். And when Jesus saw that, he answered wisely, he said to him, you are not far from the kingdom of God. தமிழ் அதை மட்டும் நான் சொல்றேன். நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல. You are not far but not inside. நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு உள்ள இன்னும் வரல, பட் நீ ரொம்ப தூரமா இல்ல, நீ பக்கத்துல இருக்க. இதைத்தான் நம்ம என்ன வேர்டு கொடுக்கிறோம் இவங்களுக்கு? சத்தியத்தை தேடிக்கொண்டிருக்கிறவர்கள், ஜஸ்ட் நியர் த கிங்டம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு ரொம்ப பக்கமா இருக்கிறாங்க. ஜெனரலா மினிஸ்ட்ரியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆவியானவர் முதலாவது இந்த குரூப்பை தான் டார்கெட் பண்ணுவார். நம்ம ரொம்ப ரிஜிடான குரூப்பு கூட சில சமயம் வைராக்கியமா போகணும்னு நினைப்போம். நான் அப்படி நினைச்சிருக்கிறேன், ரொம்ப க்ளோஸ்டு குரூப்புக்கு நான் போகணும் அப்படின்ட்டு. பட் நம்மளுடைய வைராக்கியம் வேற, ஆண்டவருடைய வழி நடத்துதல் வேறன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வந்து ரெடியா இருக்கிறான்ப்பா. இந்த கிளஸ்டர் பைபிள்ல இந்த மாதிரி ஒரு சீக்கிர குறிச்சுதான் நம்ம பார்க்க போறோம், நீங்க பார்க்க போறீங்க. சோ அதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, ஆண்டவரே இந்த தேவை நிறைந்த ஜனத்தை நீங்க எனக்கு காண்பீங்க. ஏன்னா அதுதான் ஆண்டவர் பார்க்கிற அந்த பார்வை எனக்கு வேணும். அப்ப ஆண்டவர் உங்களை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணுவார். அந்த தேவையுள்ள ஆத்துமாக்களுக்கு உங்களை கூட்டிட்டு போவார். நீங்க ஊழியம் செய்யறப்பையும் தேவையுள்ள ஆத்துமாக்கள் உங்களை கூட தேடி வருவாங்க பார். ஆண்டவர் அப்படி கொண்டு வருவார், அனுப்பி விடுவார், லிங்க் பண்ணி விடுவார். காரணம் இல்லாம யாரும் போன் பண்ண மாட்டாங்க. எதேச்சியா யாராச்சும் ஒருத்தர் பேச்சு கொடுப்பாங்க. சில சமயம் திடீர்னு உங்களுக்கு ஞாபகம் வரும், உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஞாபகம் வரும். காலையிலே அவங்க ஞாபகப்படுத்துவார். நைட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு எழுப்பி உன்னோட ரிலேட்டிவ்காக பிரேயர் பண்ண சொல்லுவார். திஸ் இஸ் ஆல் தி இன்ஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். தேவையுள்ள அந்த ஆத்துமாக்களுக்கு நேராக ஆண்டவரே என்னை நீர் நடத்தும் நீங்க சொல்லி நீங்க ஜெபம் பண்ணணும். அண்ட் ஃபைனலி நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது ரொம்ப குரூஷியல். இதுல நான் நிறைய பார்த்திருக்கேன், இதெல்லாம் ரொம்ப கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் ரொம்ப ஈஸியா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது நீடி சோர்ஸ் பாத்துருவாங்க, கன்விக்ஷன்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும், பர்டன் இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை மட்டும் எடுக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டவர்
என்னுடைய ஆலோசனை என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இதை எக்ஸ்பெக்ட் பண்றார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுங்க அப்படின்பார். அது இட் வில் பி an action, சாலிட் ஆக்ஷனா இருக்கும். அது ஆண்டவர் அதை வந்து பாக்குறார். நீங்க இந்த லூக்கா 14வது அதிகாரம் 23வது வசனத்துல நீங்க பாத்தீங்க, ஆண்டவர் சொல்லுற காரியம், நீ பெருவெளிகளும் வேலிகளிலும் போய் என் வீடு நிரம்பும்படி ஜனங்களை உள்ளே வரும்படி இது வருந்தி கூட்டிக் கொண்டு வான்னு சொல்றார். போ, கூட்டிட்டு வா, வருந்து கம்பல் பண்ண, ரெக்வஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்ற. There must be an action. There must be an action. அப்படியே இந்த சனிக்கிழமை வந்து மெசேஜ் கேட்டுட்டு அப்படியே பரவாயில்ல அப்படின்னு இருக்கிறதுக்காக இங்க இல்ல. There must be an action. Was there an action in your life? இது வரைக்கும் நீங்க ஈவன் அந்த நம்ம காஸ்பல் மீட் நடத்தணும் இல்லையா, மொபிலைஸ் பண்ணீங்கன்னா, நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா you are on the right track. ஒரு சின்ன ஒரு சைன் போஸ்ட் தான் இது. We must actன்றத மறந்து போகக்கூடாது. லூக்கா 8:39 வந்து ஆண்டவர் சொல்றார், அவன் ஆண்டவரை பின்பற்றி வரணும்னு சொல்றான். லேகியம் நான் வந்து விடுதலையாகி, அசுத்த ஆவியினுடைய கட்டில இருந்து விடுதலையாகி, ஆண்டவரே நானும் பின்பற்றி வர்றேன்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்றாரு, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போ அப்படின்றார். தேவனுக்கு செய்தியெல்லாம் அறிவி, அவரை அனுப்பி விடுகிறார். he went away. அவன் போய் அவன் என்ன செய்யறான், அவன் வந்து ஆண்டவரை அப்படியே பிரசித்தப்படுத்தினான்னு இருக்குது. அவனுடைய நாமத்தை அவனுடைய ஓன் பிளேஸ்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு பாருங்க. டிசைபிள்ஸ் வந்து வரணும்னு சொன்னாரு, ஆனா இந்த அசுத்தாவி பிடிச்ச மனுஷனையும் என்ன சொல்லிட்டாரு, நீ ரிட்டர்ன் டு யுவர் ஹோம் அப்படின்ட்டார். மார்க் 16:15 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, உலகமெங்கும் போன்னு இன்னொரு குரூப்புக்கு இது பண்றார். என் பின்னே வாங்கன்னு சொன்ன தேவன் இல்ல, லேகியம் அந்த அசுத்தாவை பிடிச்ச நம்ம மனுஷனை வந்து நீ வீட்டுக்கு போ அப்படின்னாரு. ஆனா கடைசியில் என்ன சொல்றாரு, உலகம் ஃபுல்லா பாஸ்போர்ட் எடுங்கன்ற. So what does it mean அப்படின்னா, you have to do something. Take the first step of actionன்றத மறந்து போகக்கூடாது. That's God's guidance. So இப்படிலாம் நம்ம பண்றப்ப, இப்ப நம்ம ஓவர் கமிங் சீரீஸ் நிறைய எடுத்துருக்கோம். அதே நான் இது பண்ணேன், ஏன் ஆண்டவர் இதெல்லாம் காமிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி எனக்கு புரியல. நிறைய பேர் கேட்டாங்க, பிரதர் இந்த 500 யூத்துக்கும் இந்த ஓவர் கமிங் சீரீஸ்க்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு. ஆண்டவர் he spoke very clearly. ஏன் அப்படின்னா, நம்மள நிறைய செயல்படாம முடியாம நம்மள பின்னாடி இழுத்துட்டு இருக்கிறது வந்து நம்மளுடைய நேச்சுரல் இன்ஹிபிஷன்ஸ் இல்லையா. நம்ம சில சமயம் சோர்ந்து போறோம். நம்மளுடைய ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பயன்படுத்துறேன்ப்பா நீ போ அப்படின்னா, நம்ம மோசையை போல என்ன சொல்றோம் தெரியுமா, ஐ எம் ஸ்லோ ஆஃப் ஸ்பீச், நான் வாக்கு வல்லவன் அல்ல, திக்கு வாயும் மந்தன், அவனுக்கு பேச தெரியாத ஆண்டவரே. எரேமியா 1:6 அவன் சொல்லுவான், நான் சிறுவயனா இருக்கிறேன், நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன், நான் பேச தெரியல. சோ இதெல்லாத்தையும் ஆண்டவர் நிகேட் பண்றார். இதெல்லாம் இட்ஸ் நாட் மேட்டர்ஸ் நத்திங் டு மீ. உன்னுடைய இன்னபிலிட்டி எல்லாம் எனக்கு டசன்ட் மேட்டர். ஐ வில் எக்யூப் யூ. God does not call the qualified. He calls and qualifies. ஆண்டவர் தகுதியானவர்களை அழைப்பது கிடையாது, அவர் அழைத்து தகுதிப்படுத்துகிறார். யூத்ல அந்த தகுதியை வந்து ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் நீ விட்டுருன்றார். கடந்த கால வாழ்க்கையை யோசிச்சுக்கிட்டே இருக்காத, முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், நினைக்காதன்றார். பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம், அதை பத்தி யோசிக்காத அப்படின்றார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், வாழ்க்கையில புதிய காரியம் வாழ்க்கையில இதோ அது உருவாய்க்கொண்டே இருக்கிறது அப்படின்றார். இப்பொழுதே அது தோன்றும் சொல்றார். இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் வாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குறவர். ஒண்ணும் இல்லாத இடத்துல ஆண்டவர் ரிவர்ஸ் உண்டு பண்ணுவார். சார், சூழ்நிலையை பார்க்காதன்றார் ஆண்டவர். ஓவர் கமிங் சீரீஸ் திருப்பி கூட நீங்க வேர் யூ ஃபைண்ட் இட் வெரி கிரிட்டிக்கல், உங்களை எது புல் டவுன் பண்ணுதுன்னு பாருங்க. ஃபெயிலியரா, பயமா, சந்தேகமா இல்லையா? 2 நாளாகமம் 20:15 ஆண்டவர் என்ன சொல்றார், யுத்தம் உங்களுடையதுல தேவனுடையது. ஒவ்வொரு தடவையும் மெசேஜ்ல ப்ரிப்பேர் பண்றப்ப ஆண்டவர் இந்த வசனத்தை தான் எனக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒவ்வொரு சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றப்ப ஆண்டவர் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவார், யுத்தம் என்னுடையதுப்பா, ரொம்ப போட்டு மண்டை போட்டு குழப்பாத, this is my battle, just stay. நீ பார்த்து பயப்படாத இல்லையா? அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, நான் உனக்காக யுத்தம் செய்வேன். சந்தேகம், கிதியோன் சொல்றான் பாருங்க,
ஆண்டவரே, இஸ்ரவேலின் கோத்திரத்துல மனாசே கோத்திரம் எப்படிப்பட்டது? சிறியது ஆண்டவரே. மனாசேல் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் எல்லாரிலும் சிறியவன் நான். எப்படி ஆண்டவரே பண்ண முடியும்? அதெல்லாம் உற்றுப்பான் ஆண்டவர் சொல்றேன். சோ நான் இந்த ஃபைவ் திங்ஸ் நான் சொன்னேன். And you have to come out of this inhibitions. இதுல இருந்து எல்லாம் செல்ஃப் எல்லாத்தையும் நீங்க மறைஞ்சிடும். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு அது தெரியாது, பேச தெரியாது, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, இந்த பஞ்ச பாட்டை முடிச்சிடணும் இயேசுவின் நாமத்தினால. God is with you. You have to open for whatever God, wherever He leads you, whatever ministry He might give you. எந்த ஊழியமானாலும் பரவாயில்ல அப்படின்னு ஓப்பனா இருக்கணும் இல்லையா? இன்னும் நிறைய பேர் இந்த பர்சனாலிட்டி அனாலிசிஸ்லாம் அந்த செக்குலர், நாங்க ஒண்ணு வச்சிருக்கிறோம், அது வேற. பட் செக்குலர்ல நிறைய பர்சனாலிட்டி அனாலிசிஸ்லாம் வரும். இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட். நான்லாம் இன்ட்ரோவர்ட் பிரதர் அப்படின்றாங்க நிறைய பேர். யார் சொன்னா நீங்க இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு? இந்த உலகம் சொல்லுது, never God told you you are an introvert. No. எனக்கு அந்த பர்சனாலிட்டி டைப், இந்த பர்சனாலிட்டி டைப், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ உன்னோட பர்சனாலிட்டி டைப். You are unique in God's sight. ஆண்டவருடைய அந்த பார்வையில நீ தனி சிறப்பு வாய்ந்தவன், தனி சிறப்பு வாய்ந்தவள் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. Let's proceed. சோ இது வரைக்கும் நம்ம சில சஜஷன்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க போறது என்ன அப்படின்னா, நான் இதை ஏற்கனவே அக்ரெசிவ் எவாஞ்சலிஸ்ட் அப்படின்ற ஒரு டாபிக்ல நான் இதை எடுத்தேன், கவர் பண்ணேன். ஏன் இப்ப நான் இதை சொல்ல போறேன் அப்படின்னா, சரி இப்ப நீங்க இந்த 5 பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஆண்டவர் பாரப்படுத்துவார் அப்படின்னு. இந்த பாரப்படுத்துற பாரம் எப்போ சில சமயம் வரும் அப்படின்னா, நீங்க நிறைய மினிஸ்ட்ரிஸ் எக்ஸ்போஸ் ஆனாதான் வரும், சும்மா உட்காந்துட்டே இருந்தா வராது. சோ அதனாலதான் ஐ வாஸ் டெல்லிங் டைப் ஏ எவாஞ்சலிசம் சொன்னேன். நோன் பீப்புள் மத்தியில சுவிசேஷ பணி அப்படின்னு சொன்னேன். அந்த இதுல அந்த அக்ரெசிவ் எவாஞ்சலிஸ்ட் அப்படின்ற மெசேஜ் நீங்க வேணா திருப்பி கேளுங்க. ஜஸ்ட் நான் ஃப்ளோ த்ரூ பண்ணுவேன். டைப் ஏ எவாஞ்சலிசம் நோன் பீப்புள் மத்தியில அப்படின்னு சொன்னேன். டைப் பி எவாஞ்சலிசம் என்ன அப்படின்னா, அன்னோன் பீப்புள் பட் நியர் பீப்புள். இதுதான் நம்ம இப்ப பண்ண போறோம். இப்ப நம்ம அந்த பிளான், ஆக்ஷன் பிளான் எல்லாம் இதான் இருக்கு. ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி இல்லையா? ஸோ ஷேரிங் த காஸ்பல், தேவையுள்ள பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றது, கேர் கிவிங் மினிஸ்ட்ரி, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு நம்ம போற ஒரு காரியம். டைப் சி ஃபார் அவே மிஷனரி காலிங், மிஷன் ட்ரிப்ஸ். லாக்டவுன்லாம் சரியானப்ப எல்லாரும் நம்ம மிஷன் ட்ரிப் போறோம். உங்கள சிலர் அப்படியே ஆண்டவர் இந்த தேசத்தை விட்டு வெளி தேசத்துக்கு கூட ஆண்டவர் அனுப்பலாம். யூ ஹாவ் டு பி ரெடி ஃபார் தட் இஃப் காட் கால்ஸ் யூ. நீங்களா இன்ட்ரெஸ்ட் எடுத்து போறது கிடையாது, ஆண்டவர் உங்களை அழைப்பார். அழைத்தா போறது ரெடியா இருக்கணும். சோ நான் உங்க சில சஜஷன்ஸ், ஏன்னா நீங்க யூ ஹாவ் டு பி எக்ஸ்போஸ்ட் டு லாட் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ். அப்படின்னாதான் அவங்களுக்கு அந்த பேர்டன்லாம் என்ன டைப்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்துட்டே நம்ம ரொம்ப லிமிட்டடா நம்ம யோசிக்க கூடாது. 1-to-1 எவாஞ்சலிசம் என்ன அப்படின்னா, தனிப்பட்ட விதத்துல மந்த்லி ஒன்ஸ் நீங்க இதை பிளான் பண்ணலாம். தனிப்பட்ட விதத்துல எங்க வேணாலும் நீங்க போகலாம். 2 பேர் வச்சுக்கிடுங்க, உங்க ஃப்ரெண்ட் மாதிரி யாராச்சும் வச்சுடுங்க, உங்க கிளஸ்டர் குரூப்ல இருக்கிற ஒரு நபரை வச்சுக்கிடுங்க. ரொம்ப தூரமா இல்ல, போங்க ஒரு பார்க்கு, ஒரு பீச், ஒரு மாலு, கடை, மார்க்கெட்டு. 1-to-1 யாராச்சும் தனியா உட்கார்ந்து இருக்காங்க, ஜோம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவரே, தேவையுள்ள ஆத்துமாக்களுக்கு நேராக என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் த கான்வர்சேஷன். ஒரு 5 மினிட்ஸ் நீங்க தர்றீங்களா அப்படின்னு சொல்லுங்க. சில பேர் ஓகேன்னு சொல்லுவாங்க, சில பேர் உடைய முறைச்சு பார்ப்பாங்க. கவலைப்படாதீங்க. அவங்க மெட்டீரியல்ஸ் நிறைய வச்சிருங்க, ஒரு ட்ராக்ஸ் வச்சிருங்க, காஸ்பல் புக் வச்சிருங்க. நல்லா பேசினாங்க அப்படின்னா கடைசியா உங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வாங்க. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா விசிட்டேஷன் மினிஸ்ட்ரி, இது கேர்ள்ஸ்க்கு ரொம்ப நல்ல மினிஸ்ட்ரி. ஆர்ஃபனேஜஸ், ஓல்ட் ஏஜ் ஹோம், போலிஷ் கரெக்ஷன் ஃபெசிலிட்டிஸ், அதாவது இந்த சைல்டு கிரைம் பண்ணவங்களெல்லாம் ஒரு இதுல ஃபெசிலிட்டியில வச்சிருப்பாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கும். ஹாஸ்பிட்டல்ஸ், ஹாஸ்பைசஸ்னா நாங்க கேன்சர் ஹாஸ்பைஸ் ஒண்ணுக்கு போனோம். முன்னாடி போயிட்டு இருந்தப்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு, போக முடியல. இந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா நீங்க போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து அவங்களோட பேசுறதுக்கு தான் அவங்க விரும்புவாங்க. இப்ப நாங்க போன கேன்சர் ஹாஸ்பைஸ் எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு, அது இந்தியாவிலே இது ஒண்ணுதான் இருக்குது. கேன்சர், அதாவது கேன்சர்ல இருந்து சுகமாகாம லாஸ்ட் ஸ்டேஜ்ல
அப்படி வந்து அப்படி நிம்மதியா இறக்க போறவங்க, மரணத்தை எதிர்கொள்கிறவர்கள், அதான் ஹாஸ்பைஸ் சென்டர்ஸ், கேத்தலிக் சென்டர் அது. அப்ப நான் போய் முதல்ல வந்து கிறிஸ்துமஸ்க்கு வந்து சாக்லேட் கொடுக்க தான் போனோம். ஆனா அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அவங்களுக்கு இதோட பிரதர் நீங்க வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஐ லேர்ன்ட் லாட் ஆஃப் லெசன்ஸ் இந்த மினிஸ்ட்ரியில. ஏன்னா மேடை பிரசங்கம்லாம் ரொம்ப அட்ராக்டிவானது. அப்படியே ஊன்னு அப்படியே பைபிள்ல இருந்து ப்ரீச் பண்ணிக்கிட்டு அப்படியே பண்ணுவாங்க, கேட்கறவங்க மார்க் போட்டு போவாங்க. ஆனா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் மினிஸ்ட்ரிஸ், ரொம்ப தேவை நிறைந்த. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே இது மாதிரி தேவை நிறைந்த ஆத்மாக்கள் இருக்கா, எனக்கு காண்பீங்க. நீங்க அடுத்து டிராவல் பண்றப்ப அங்க இங்க போறப்ப அப்படியே உங்க கண்ணு, உங்க ஹார்ட் எல்லாமே அந்த என்ன சொல்ல, அந்த ரிசெப்டிவ் மோட்ல இருக்கணும். அந்த சிக்னலை ரிசீவ் பண்றதுக்கு ஆவலா நீங்க காத்துட்டு இருக்கணும். மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கு இந்த மினிஸ்ட்ரி வேணும். கண்டிப்பா 1-to-1 எவாஞ்சலிசம் இருக்கணும், விசிட்டேஷன் மினிஸ்ட்ரி இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, வில்லேஜ் அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல உள்ள கிராமங்களுக்கு நீங்க போகணும். எப்படி போகணும்? இப்ப இருக்கிற தமிழ்நாடு சூழ்நிலையில சர்ச் பேஸ்டா நம்ம தாராளமா போகலாம். கிராமத்துல ஒரு சர்ச், ஒரு சின்ன பாஸ்டர் இருப்பார், ஒரு 10 பேர் விசுவாசி இருப்பாங்க. பரிதாபமா இருக்கும் அந்த சர்ச். இங்க இருந்து நாங்க எண்ணூருக்கு இப்ப போயிட்டு இருக்கிறோம். நான் அப்பப்போ போறேன், எங்க டீம் போறாங்க. நீங்க இருந்து பாத்தீங்கன்னா சென்னை சிட்டி மாதிரி தான் இருக்கும். பட் இங்க இருந்து போனீங்கன்னா ஒரு 26 கிலோமீட்டர்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். எல்லா போர் எல்லாம் தாண்டி அப்படியே ஆந்திரா பார்டருக்கு போகும். போனீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, வெறும் நார்த் இந்தியன்ஸா இருப்பாங்க. ஹிந்தி சர்வீஸ் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கும். அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சர்ச், பாஸ்டர் பேரலிட்டிக் அட்டாக், பிரதாபமா இருந்தார். அந்த சர்ச்ல வந்து நம்ம என்ன செய்யலாம், அந்த லோக்கல் பாஸ்டர் டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். அவங்களுக்கு நிறைய தேவை இருக்கும். பீயிங் வில்லேஜ் சர்ச். அப்ப நீங்க ஒரு டீம் நீங்க ஆண்டு உங்க கையில கொடுத்துட்டு இருப்பாரு. அது இன்னொரு மினிஸ்ட்ரி பாருங்க, டீம் பில்டிங். உங்க கிளஸ்டரே ஒரு ஊழியம் தான். அந்த ஊழியத்தை நீங்க வந்து பில்ட் பண்றப்போ 2 பேர் சேர்ந்து நீங்க போகிறப்ப அங்க போய் அந்த சர்ச்சு ஒரு ஈவினிங் வந்து ஒரு மீட்டிங் நடத்திட்டு வரலாம். நீங்க மீட்டிங் நடத்திட்டு வரலாம். ஒரு உங்களுக்கு யூத் கிஃப்ட் இருந்துச்சுன்னா யூத் மீட்டிங் நடத்தலாம். ஒரு ஈஸ்டர் அன்னைக்கு அந்த இடத்துல அந்த சர்ச்சுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படம் போடலாம். ஃபில்ம் மினிஸ்ட்ரி, ஜீசஸ் ஃபில்ம் இருக்குது, ஜீசஸ் ஃபில்ம் போடலாம். போட்டுட்டு கடைசியில யார் யாருக்கெல்லாம் ஜாப் ஒண்ணும் வாங்க அப்படின்னு சொல்லலாம். ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணலாம். இந்த கிராமத்துல இந்த பாஸ்டர் அலோவ் பண்ணாருன்னா ஆண்டவர் உங்களுக்கு கிஃப்ட் ஆஃப் ஹீலிங் கொடுத்திருக்கிறார் நிறைய பேருக்கு. அதெல்லாம் எங்க போய் ஆப்ரேட் பண்ணுவீங்க? எப்ப ஆப்ரேட் பண்ண போறீங்க? when you go to villages, ஆண்டவர் அப்படியே கொண்டு வருவார் ஆத்மாக்கள். கொண்டு தைரியமா கையை வச்சு பிரேயர் பண்ணுங்க. God is with you. God is with you. இந்த வில்லேஜ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் டோர் டு டோர், இது சில நேரங்கள்ல நாம இருக்கிற சிச்சுவேஷன்ல கொஞ்சம் ரிஸ்கியானது. ஆனா ஆண்டவர் உங்களை பாரப்படுத்தினா தைரியமா நீங்க பண்ணலாம். 2x2 போகணும், ஒவ்வொரு டோரா நீங்க போகணும். இந்த ஏஜென்ட் மாதிரி, ப்ரொமோஷனல் ஏஜென்ட் மாதிரி இல்லையா, டைரக்ட் மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள மாதிரி. சார் ஒரு 5 நிமிஷம் எனக்கு கொடுக்க முடியுமான்னு நீங்க கேட்கலாம். சில பேர் என்ன விஷயம் அப்படின்பாங்க. இல்ல ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ குறிச்சு நாங்க சொல்லணும்னு நினைக்கிறோம். சில பேர் மூஞ்சி உடனே சுருங்கிரும், டப்புன்னு கதை அடைச்சிட்டு போயிடுவாங்க. கவலைப்படக்கூடாது. சில பேர் சொல்லுங்க, எங்க சொந்தக்காரங்க கூட இப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அவங்க என்ன சொல்ல, வீட்டுல உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. we might not know that is also possible. நீங்க வந்து டோர் டு டோர், சென்னையில கூட அது நாங்க பண்ணிட்டு இருந்தோம் லாக்டவுனுக்கு முன்னாடி. So this is all you have to do. இதை வந்து நீங்க வேரியஸ் இது நீங்க பண்ணாதான் உங்களுக்கு ஹீலிங் கிஃப்ட்ஸ் இருக்குதா, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குதான்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்க முடியும். only on the field, only when you enter the direct அந்த demonic kingdomல வந்து நீங்க தைரியமா போய் நிக்கிறப்பதான் ஆவியானவர் எப்படி உங்களை பயன்படுத்துறாருன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்க முடியும். பயப்படாதீங்க. அது மாத்திரங்கள்ல, இது வந்து எவாஞ்சலிஸ்டிக் பார்த்தோம். பாஸ்டரல் மினிஸ்ட்ரி ஒண்ணு இருக்கு பாருங்க, லோக்கல் பாஸ்டரல் மினிஸ்ட்ரி. என்ன தெரியுமா? ஒரு சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி. பிரதர் இந்த சில்ட்ரனை குறிச்சு நிறைய சொன்னாங்க இல்லையா,
ஒருவேளை உங்க வீட்டு பக்கத்துல ஒரு நான் கிறிஸ்டியன் ஒரு 4-5 பசங்க இருக்கலாம். அவங்க கூட்டு ஒரு டியூஷன் எடுத்து ஒரு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இங்கிலீஷை சொல்லி கொடுத்து நல்ல ஒரு பாட்டு பாடி பைபிள் வாரம் ஒரு பைபிள் அப்படின்னு சொல்லி, இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் இங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல டியூஷன், பட் ஐ திங்க் மந்த்லி ஒன்ஸ் நினைக்கிறேன் ஒரு நல்ல ஒரு காஸ்பல் மீட்டிங் நடத்துவாங்க. நம்ம கிளஸ்டர் குரூப்பே ஒரு பெரிய ஒரு ஊழியம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு 5 பேரை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அந்த 5 பேருக்கும் நீங்க வந்து டீச் பண்ணி கைட் பண்ணி அவங்கள ப்ரொடெக்ட் பண்றது வந்து ஒரு பெரிய பாஸ்டரல் மினிஸ்ட்ரி. மேய்ப்பினின் ஊழியத்துல இந்த 3 எட்ஜ் இருக்கும். போதிக்கணும், கைட் பண்ணணும், காட் பண்ணணும். பாஸ்டரல் மினிஸ்ட்ரி பெரிய சர்ச் பாஸ்டர் நினைக்காதீங்க. அந்த பிரேயர்ஸ்ல அந்த சண்டே கிளாஸ் வந்து ஒரு பாஸ்டரல் மினிஸ்ட்ரி. பாஸ்டரல் மேய்ப்பினின் ஊழியம். ஆடு என்ன பண்ணுன்னு தெரியாது. சர்ச் கூட இருக்குது, ஆனா மறந்துடாதீங்க. ஸோ இதுல எல்லாம் நீங்க எக்ஸ்போஸ் ஆகப்படணும் அப்படின்னு சொல்றது என்னுடைய ஐடியா. அது மாத்திரம் இல்லை, there are so many ministry of helps. டிசைன் வந்து இந்த எல்லா மினிஸ்ட்ரிக்கும் தேவைப்படும். மொபிலைசேஷன் பண்றது, அரேஞ்ச்மெண்ட் பண்றது, டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்றது, டெக்கரேஷன் பண்றது, ஹாஸ்பிட்டாலிட்டி பண்றது, இல்லையா, குக் பண்றது, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் ஊழியத்துல. குக்கிங்லாம் சாதாரணமா எடுத்துடாதீங்க, இல்லையா? வீட்டுல வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கிற ஒரு நபர் இருக்கிறதுனால வீடு வந்து என்ன சொல்ல, நம்ம வீடே ஒரு பெரிய சர்ச் மாதிரி தான் இருக்கும். அது மாத்திரம் இல்ல, கமிங் டு த க்ளோஸ் ஆஃப் மை சர்மன் என்ன அப்படின்னா, சரி முதல்ல நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஒரு கமிட்மெண்ட்ல நடத்தினேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் அப்படின்னா 5 சஜஷன்ஸ் சொன்னேன், எப்படி ஆண்டவர் உங்ககிட்ட இந்த ஊழியத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. அந்த பேர்டன் எல்லாம் அவர் செய்வார், எப்படி பேசுவார் அப்படின்றதுக்காக இந்த வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் உங்களுக்கு ஐடியா இருக்கணும்ன்றதுக்காக இது வரைக்கும் சொன்னேன். சரி, இப்படிலாம் இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு சின்ன ஊழியத்தை ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார். ஒரு 3 பேரை கொடுப்பார், ஒரு 2 பேரை கொடுப்பார். லாஸ்ட் டைம் எங்க கிளஸ்டர் குரூப்ல நாங்க இன்னும் ஒரே ஒரு பாய் தான் வந்திருந்தாங்க. 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். முதல்ல எனக்கு அப்செட் ஆச்சுன்னா ஒரு ஆள் தான் வந்திருக்கேன்ட்டு, பட் ஐ ஃபெல்ட் லைக் 1-to-1 இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஏன்னா நிறைய இன்டிமேட் டிஸ்கஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கலாம் அதுல. அப்ப அந்த கொடுக்கப்பட்ட ஊழியத்துல we have to be committed அப்படின்றத மறந்துடாதீங்க. only then God can take you to the next level. கொடுக்கப்பட்ட ஊழியத்துல உண்மையா இருக்கிறப்பதான் ஆண்டவர் அடுத்த ஒரு மினிஸ்ட்ரி உங்களுக்கு கொடுப்பார். அப்ப நம்ம இப்ப எதை தியானித்து கொண்டிருக்கிறோம், பரலோகத்திலிருந்து உங்களுக்கு அந்த ஊழியம் கொடுக்கப்படும், உண்மைதான். ஆனா பரலோகத்திலிருந்து டப்புன்னு பெரிய ஊழியம் வராது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் கொடுக்கறத நான் பார்க்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு சின்ன ஊழியத்துல எப்படி நம்ம சின்சியரா இருக்கிறோம் அப்படின்னு பாக்குறார். ஒரு சில வந்து எனக்கு இந்த சின்ன சின்ன வில்லேஜஸ்ல வந்து கிளாஸ் எடுக்கணும்ன்ற ஒரு பாரத்தை கொடுத்தார். யாருக்குமே எந்த எஜுகேஷனுமே இல்லாம இருக்குது, ரொம்ப இன்டீரியர் வில்லேஜ்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப மிஷன்ல எழுதி அதெல்லாம் சாங்ஷன் ஆகி வர்றது ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேரை எடுத்து ஒவ்வொரு வில்லேஜ்லயும் ஒரு 5 பேர் எடுத்து நாங்க அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சோம். அதனால ஞாபகம் இருக்கு, எனக்கு ஸ்லேட் வாங்குறதுக்கு பணம் இல்லை. ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்லேட் வாங்குறது 2500 நினைக்கிறேன். அப்ப அந்த ரேட் இந்த 2500க்காக நான் ப்ரேயர் பண்ண ஞாபகம் இருக்கு. ஒரு 2 years அப்படியே ஆண்டவர் விடுறார். எப்படி அந்த ஊழியத்தை பண்றோம், சின்ன ஊழியம்தான், அற்பமான ஆரம்பம். எப்படி பண்றோம். ஆஃப்டர் 2 years நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஏஜென்சி வருது, சொல்றாங்க, பிரதர் நாங்க ஒரு 300 சில்ட்ரனுக்கு நாங்க ஸ்பான்சர் பண்றோம். 300 சில்ட்ரனா? ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. இடமே இல்லையே எங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். இடத்தை கெட்டுங்க அப்படின்னாங்க. எவ்வளவு கொடுப்பீங்க? அவங்க சொன்ன பணம் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் செலவிச்சாலும் பணம் வந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அவ்வளவு கொடுத்து சலிக்க ஆண்டவர் பண்ணார். ஏன் அப்படின்னா அந்த இன்னைக்கும் அதுல வந்து ஐ திங்க் ஒரு 20 to 25 சில்ட்ரன் வந்து கிராஜுவேட் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஆரம்பம் தான், பட் பீயிங் ரெகுலர் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். நிறைய பேர் நான் பாக்குறேன், அந்த ஸ்டார்டிங்ல அவங்க போயிடுறாங்க, ஆண்டவருடைய அந்த ட்ரஸ்ட் லெவல்ல இருந்து வெளியே போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா ரெகுலாரிட்டி கிடையாது, மூடு பேஸ்ட்ல வந்து பண்ணுவாங்க. ஏன் இன்னைக்கு பிரேயர் செல் நடத்தல, கிளஸ்டர் குரூப் நடத்தல, ஏன் இன்னைக்கு போல, எனக்கு மூடு இல்ல அப்படின்றாங்க, ஒரேடி அடிச்சிருவாங்க. You have to be committed. உங்களுக்கு ஒரு லெவல்ல வந்து ஈவன் சாக்ரிஃபிஷியல் எலிமெண்ட் சொல்ற மாதிரி கடைசியில சாக்ரிஃபிஷியல் எலிமெண்ட்
உங்களுக்கு முடியாட்டி கூட சில சமயம் வேற வழியில நான் போய் தான் ஆகணும். சிக்னஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பண்ணிதான் ஆகணும். The consistency, not worried about the response. people என்ன சொல்றாங்கன்னு பத்தி கவலை கிடையாது. எனக்கு யாரும் ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல. பட் யூ ஹேவ் டு பி கமிட்டட். உண்மை உத்தமமா அப்படியே அந்த சின்ன பிரேயர்ஸ் அது ஆண்டவர் பரலோகத்துல இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பீயிங் ஃபெய்த்ஃபுல், கமிட்டடா இருக்கணும், ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும். அந்த சேம் திங் தான். யூ ஹேவ் பீன் ஃபெய்த்ஃபுல் ஓவர் a little, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தார். அப்ப ஆண்டவர் முதலாவது கொஞ்சமாக நம்மளுக்கு கொடுக்கிறார். சோ கொஞ்சமாக கொடுக்கிறப்ப ஆண்டவர் அநேகத்தின் மேல கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார். அடுத்த ஊழியத்துக்கு சொல்லுவார், மகனே நான் அடுத்த ஒரு காரியத்தை நான் உனக்கு கொடுக்க போறேன், அதுக்கு முன்னாடி நீ ஆயத்தப்படணும்னு சொல்லுவார். சில ட்ரைனிங் பண்ணுவார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அருமையா உங்களை என்னை அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறார். இந்த 500 யூத்ல நாங்க இன்விஷன் பண்ணது என்ன அப்படின்னா, லோக்கல் ரிவைவல் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருந்தோம். ஸோ ஜஸ்ட் ஓவர்வியூ ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன், எது எப்படி இருக்கணும் அப்படின்றது. ஸோ யூ ஆர் ஆல்ரெடி இன் ஸ்மால் டீம்ஸ் நான் ஃபீல் பண்றேன். இல்லைன்னா நீங்க யூ ஹாவ் டு ஸ்டார்ட் யுவர் டீம் ஆர் பி அ பார்ட் ஆஃப் அ டீம். ஒரு சின்ன ஒரு ஃபெலோஷிப், 2-3 பேர் சேர்ந்து ஒரு டீமா இருக்கணும். அதுதான் கிளஸ்டர் பைபிள் ஸ்டடி அவங்க சேர்ந்து நம்ம வச்சிருக்கிறோம். ஒருவேளை லோக்கல் டீம்ஸா நீங்க ஃபார்ம் பண்ண முடிஞ்சுச்சுன்னு பாருங்க. மந்த்லி ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் தேவை. ஏன் அப்படின்னா டைரக்ட் இவாஞ்சலிசத்துல போய் நம்ம இன்வால்வ் பண்ண போறோம். நம்ம வீட்டுல ஒரு 2-3 பேரை வச்சு அந்த டீம் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நீங்க கண்டிப்பா வைக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளை பலப்படுத்தும், பாதுகாப்பை கொடுக்கும். அப்ப மந்த்லி காஸ்பல் அவுட்ரீச் ஒரு நாள் நீங்க பிளான் பண்ணுங்க. 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி 3 வாரமும் பிளான் பண்ணுங்க. 3 ஈவினிங் தானே இல்லையா? கேர்ள்ஸ்க்கு ஒரு நாள் விசிட்டேஷன் இருக்கட்டும். உங்க டீம்ல வில்லேஜ் மினிஸ்ட்ரி போறவங்களுக்கு ஒரு ரிவைவல் டீம், உங்களுக்கு ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, பாட தெரிஞ்சவங்க இருக்கிறீங்க, கீபோர்டு இதெல்லாம் இருக்குதுன்னா போனா கிளம்பி ஒரு வண்டி எடுத்துட்டு கிளம்புங்கன்றேன். வெயிட் ஃபார் த லாக்டவுன் டு பி ஓவர், ஜஸ்ட் ப்ரிப்பேர். இதுக்காக ஆண்டவரே நீங்க போனாதான் தெரியும். நீங்க போய் நீங்க ஒரு யூத் மீட்டிங் நடத்தி ஃபைனல் பிரேயர்ல நீங்க ஜெபம் பண்றப்பதான் ஆவியானவர் எப்படி ஊற்றப்படுகிறார் பாருங்க. ஆண்டவர் அப்பொழுதுதான் அட்டஸ்ட் பண்ணுவார், உங்க ஊழியத்தை அட்டஸ்ட் பண்ண போகிறார். நிச்சயமாக நிறைய பேரோட ஊழியத்தை அட்டஸ்ட் பண்ண போறார். அட்டஸ்டேஷன் புரியுது இல்லையா? ஆண்டவர் மேல இருந்து சொல்லுவார், நான் உன் கூட இருக்கிறேன் பார். அப்படி மித்தவங்களுக்கு அதை காண்பித்து கொடுப்பார். இது என்னுடைய நபர், என்னுடைய ஊழியக்காரன், நான் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி. லாக்டவுன்லாம் முடிஞ்ச உடனே தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இப்பொழுது நம்ம ஜெபிக்க போறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தேவை ஹெல்ப் வேணும்னா தயவு செய்து எங்களை கால் பண்ணுங்க. 2 பேர் போதும். 4 பேர் இருந்தீங்கன்னா ஒரு ரிவைவல் டீம் ஃபார்ம் பண்ணிருங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வச்சிருக்கிறீங்க, சும்மா சர்ச்சுக்குள்ள மாத்திரம் வாசிக்கிறதுக்காக எல்லாம் நம்ம டேலண்ட் கிடையாது. ரீச் அவுட் பண்றதுக்கு, கிராமங்கள்ல போய் சந்திக்கிறதுக்கு தான். நம்ம இப்ப எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எனக்கு ஒரு ஊழியம் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். I want to lead you in prayer at least ஒரு 5 minutesக்கு. எல்லாரும் தலை தாழ்த்து நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். அநேக ஆலோசனை கொடுத்திருக்கிறீங்க ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றிலிருந்து ஆண்டவர் உங்களை ஒரு வித்தியாசமான பாதையில நடத்த போகிறார். அவருடைய பாரத்தை சொல்ல போகிறார். இது வரைக்கும் நீங்கள் பண்ணினது ஒன்று, ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபா வரங்கள் வெளிப்பட போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே ஊழியங்கள் கடந்து வருவதாக. உனக்குன்னு வைத்திருக்கிற அந்த ஸ்பெஷல் காலிங், விசேஷ அழைப்புக்கு நேராக நீ கடந்து போகணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர் படைத்ததின் நோக்கம், உன்னை ஆண்டவர் வேறு பிரித்ததின் நோக்கம் ஹல்லேலூயா இன்னும் நிறைவேறவில்லை. ரிபாதான பௌஷகலா தனதான ரிகபா துனௌ ஷகலரபா. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஆண்டவரே ஊழியங்கள் கடந்து வருவதாக, சுவிசேஷ ஊழியங்கள் கடந்து வருவதாக, சுவிசேஷ அக்கினி கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க இருக்கிற இடம் நல்லா கம்ஃபர்டபிளா இருந்துச்சுன்னா உங்க தலை மேல கையை வைத்து இப்பொழுது நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே,
பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கிருபை வரங்கள் ஆண்டவரே கிரியை செய்வதாக. ஓ, தெளிந்த புத்தியை நீர் தந்தருளும் ஆண்டவரே. ஓ, பொழிந்தருளும் ஆண்டவரே. பிரகாசமுள்ள மன கண்கள் உண்டாவதாக. ஓ, கண்கள் திறக்கப்படுவதாக. ஓ, கண்கள் திறக்கப்படட்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். பிள்ளைகள் தரிசனங்கள் பார்க்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே right now I pray. செவிகள் திறக்கப்படட்டும். அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கிறதற்கான ஹார்ட் சென்சிடைஸ் ஆகட்டும் ஆண்டவரே. உடைய வசனத்திலிருந்து உடைய சத்தத்தை கேட்கிற துணிகள் ஆண்டவரே இன்றிலிருந்து உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அண்ணே, நான் ஆண்டவருடைய சத்தத்தை ரொம்ப கேட்டதே கிடையாது. நான் பைபிள் வாசிக்கிறேன், பட் ஐ ஹவ் நெவர் ஹர்ட் காட் ஸ்பீக்கிங் டு மீ. எனக்கு இன்னும் குழப்பமா இருக்குதுன்னு சொல்றவங்க எல்லாரும் இன்னைக்கு ஜெபம் என்னோடு கூட இன்றிலிருந்து ஒரு தெளிவான வார்த்தை கடந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மன தெளிவு உண்டாகட்டும். எல்லா குழப்பங்களும் அகன்று போகட்டும். அண்ணா, ஆண்டவர் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வர நாட்களில் ஆண்டவரே ஹல்லேலூயா போக விடாதபடி, ஊழியத்துக்கு செல்ல விடாதபடி டைவர்ட் பண்ணி கொண்டிருக்கிற அந்தகாரத்தின் கிரியைகளை நஸ்ரனாக இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, டைம் கொடுக்க முடியாதபடி பிஸி ஷெட்யூலையும் வேலை பளுவையும் குடும்பத்தில் உள்ள சேலஞ்சஸ் எல்லாம் கூட்டிக் கொண்டிருக்கிற அந்தகாரத்தின் கட்டுகள் முறிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. பிள்ளைங்களுக்கு நல்ல டைம்ஸ் ஆண்டவரே உண்டாகட்டும் ராஜா. டைம் அவங்க ஒதுக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த மினிஸ்ட்ரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டாகட்டும். இது ரிவைவல் டீம் உண்டாகட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ரிவைவல் டீம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை நீங்க நான் வந்து ஒரு ரிவைவல் டீம் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இம்மிடியட்டா நீங்க ஃபோன் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 500 யூத்ல இருக்கிற அந்த ரெஜிஸ்டர் நியரஸ்ட் ரெஜிஸ்டர் எல்லா நம்பர்ஸும் நீங்க வச்சு நீங்க ஜாம் பண்ணி கெட் கோயிங். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் கூட சேர்ந்து எல்லாரும் ஜாம் பண்ணுங்க. ஆண்டவரே, எழுப்புதல் அங்க இருந்தெல்லாம் வராது, உங்ககிட்ட இருந்து தான் வரணும். ஹல்லேலூயா. பெரிய பெரிய ஊழியக்காரங்க எல்லாம் இருக்கட்டும், ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து தான் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எவ்ரி வீக்கெண்ட் நான் போகணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. எவ்ரி வீக்கெண்ட் நான் போகணும். ஹல்லேலூயா. மந்த்லி ஒன்ஸ், எப்பயாச்சும் இயர்லி ஒன்ஸ் போகிறது கிடையாது. வீக்லி ஒன்ஸ். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்காக என்னுடைய ஷெட்யூல் எல்லாத்தையும் ரீஷெட்யூல் பண்ற கமிட்மெண்ட் எனக்கு தாங்க ராஜா. எல்லாரும் கமிட் பண்ணி பிரேயர் பண்ணுங்க. இந்த மூடி டிசிஷன்ஸ் எல்லாம் நான் இனிமே எடுக்க மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு சில சமயம் வெறுப்பா இருந்தாலும், எனக்கு பிடிக்காட்டியும், எனக்கு பாடி பெயினா இருந்தாலும், I will be regular to clusters. நீங்க தீர்மானம் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. கட்டடிக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் வழி நடத்தும். ஒரு பெரிய எழுப்புதல் தீ பற்றி பிடிப்பதாக. 500 யூத் ராலி ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே மக்கா வைராக்கியமாக எழும்புகிற ஆண்டவரே வாலிப சேனை ஆண்டவரே நீர் எழுப்ப சித்தம் கொண்டுள்ளீர் ஆண்டவரே. அதன்படி ஆண்டவரே நீர் நடத்தி கொண்டிருக்கிறீர். தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களிலும் நீர் வைத்திருக்கிற நபர்கள் எழும்புவார்களாக. இவர்கள் எழும்ப விடாதபடி தடை செய்து கொண்டிருக்கிற அந்த ஹாரத்தின் கட்டுகள், டைவர்ஷன்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இயேசுவின் நாமத்தினால once again I rebuke it in the name of Jesus Christ. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஊழியத்துல ஃபோக்கஸ்டா இருப்பேன் சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. இன்க்ளூடிங் மை செல்ஃப். எல்லாரும் ஃபோக்கஸ்டா இருப்பேன் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற அந்த பாரத்துல நான் ஃபோக்கஸ்டா இருப்பேன். டைரி எழுதி நான் பிரேயர் பண்ணுவேன். I'll be regular சொல்லி கமிட் பண்ணுங்க ஆண்டவரே. நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.